வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக மசாலா தோசை தான் எல்லா பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை மூடி ஒரு 5-6 விசில் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 5-6 விசிலுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை தோல் எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வாயில் மாட்டும் போது ரொம்ப உரைக்காமல் இருக்கும். நல்லா ரோஸ்டாகவும் ஆகணும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உருளைக்கிழங்கோடு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். நான் தோல் எடுத்துட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மேஷ் பண்ணுறதுக்கு ஒரு வெஜிடபிள் மேஷர் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். கடைசியாக அதில் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை நல்லா ஊற்றிட்டு கீ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தா போதும். ஏன்னா மசாலா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஜென்ரலாக ஹோட்டலில் திருப்பி போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் தான் பண்ணுறதுனால நான் 2 சைடும் திருப்பி போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு இது லைட்டாக இந்த கலர் மாதிரி வந்தோடனே இப்போ இதில் மசாலா வச்சுக்கலாம். நம்ம செஞ்சுருக்க மசாலா 4 தோசைக்கு கரெக்டாக வரும். மசால் தோசைங்கும் போது ரொம்ப ஸ்டஃப்டாக இருக்கனால நிறையாவும் நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக கீ தடவிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தால் நல்லா முருகி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேன். ஸோ இதோட காம்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கீ மசால் தோசைக்கு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.